இன்டர்நேஷனல் ரைடுக்கு எல்லா பைக்குமே ரெடி ஆயிடுச்சுங்க. கூடி சீக்கிரம் கொஞ்சம் கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு ஒட்டுக்கா போயிடலாம். ப்ரோ சாரி ப்ரோ, தெரியாமல் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே 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 மாமா, பாய் மாமா, போயிட்டு வாங்க மாமா. நல்லபடியாக சீக்கிரம் சேஃப் ரைடு முடிச்சுட்டு சீக்கிரம் வாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரீம் டெய்லர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அச்சரமா இன்டர்நேஷனல் ரைடுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிளம்ப போகிறாரு. 11 மணிக்கு மீட்டப்னு சொல்லியிருந்தார். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரமாக ஒரு 9 மணி ஆக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். போகிறதில் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் யாராச்சும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடையில் பார்த்தா யாருமே இல்லை. சரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு வண்டி நேராக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போகிற வழியில் விட்டாச்சு. வீட்டுக்கு போகிறதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாமா பற்றி ஒரு சின்ன யோசனையாகவே போயிட்டு இருந்தோம். இன்டர்நேஷனல் போகிறாரு, வரத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிரும். என்னடா பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நானும் போயிட்டே இருந்தேன். சரி மாமா வர வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேரளா ரைடு போயிட்டலாம்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி மாமா வீட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா கேரளா ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரளா கிளம்ப போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா மாமா வீட்டுக்கு போனோன்னே முதல்லையே என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷனாக இருந்துச்சு. பைக்கெலாம் ரெடி ஆகிடுச்சா, கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு போயிட்டுருந்தோம். போன உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வசந்த் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா முன்னாலேயே கார் நிற்க வச்சுருந்தாரு. ஆல்ரெடி எல்லாத்துமே தெரியும். ஆம்னிலே பார்த்திங்க அப்படின்னா லடாக் போயிருந்தார். சரின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு நம்மளோட சாபாசா ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா லடாக் ஃப்ளாக் வச்சு விளையாண்டுட்டு இருந்தார். விளையாண்டு முடிஞ்சு சரி அவர்கிட்டையும் பேசிவிட்டு அப்படியே மாமாட்டையும் பேசிவிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் போட்டு நம்மளோட இன்டர்நேஷ்னல் பைக்கு ரெடியானது எல்லா பைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்மளோட இன்டர்நேஷ்னல் பைக் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சு. பைக் இன்டர்நேஷ்னல் ரைடு போகுது, அது எங்கன்னா நேபாள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கிலே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தோட எல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேபி ஸ்குவாட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனல் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சபரி ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா அவர் கார் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணலன்னு சொல்லிட்டு வசந்த் ப்ரோ கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். ஆக்சுவலி அவருக்கு ஹேண்ட் பிரேக்கு இங்கே எல்லாம் சொல்லிட்டு நிறைய தொலைவிட்டு இருந்தார். சேஃபாக போயிட்டு வந்துடுவார். பார்த்திங்க அப்படின்னா அவரும் விளையாட போயிட்டார். நம்ம அம்மாவும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்களை பிடிச்சிக்கிட்டு சைக்கிளில் கொடுக்குறீங்களாடா ஒரு ரவுண்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பித்தார். அந்த சைக்கிள்லேயே பார்த்திங்க அப்படின்னா வீலிங் அடிக்கலான்னு சொல்லிட்டு வீலிங்லாம் ட்ரை பண்ண போனார். நம்ம மாமாவோட வீலிங் பார்த்திங்க அப்படின்னா பைக்கிலே சாதாரண அடிப்பார், சைக்கிளில் சொல்ல வேணும் சும்மா தூக்கி விளையாடுறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பைக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்து நிறுத்தலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். மாமா பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அத்தையை வர சொல்லி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடியாங்காட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சபரி ப்ரூவும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டார். நல்ல வேலை போன வேலை அப்படியே திரும்பி வந்துட்டார். ஏன்னா அடுத்த இன்டர்நேஷ்னல் ரைடு பார்த்திங்கன்னா அவரும் தானே போகிறாரு கூட. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரைடுக்கு எல்லாமே ரெடியானதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட பைக்கை பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்து நம்மளும் சாமி ஒரு பூஜையை போட்டு நம்மளும் கிளம்பலாம். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து கேரளாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா கிளம்பலான்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே நம்மளோட க்ளவுஸு ரைடிங் கியர்ஸு ஆல்ரெடி எல்லாமே போட்டிருந்தனால வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி வண்டியை கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தியிருந்தோம். நிறுத்தி முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே கிளம்பி இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கடைக்கு கொண்டு போயிட்டோம். கடைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அச்சார் ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா மாமாவோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பேசிவிட்டு ஃபோட்டோமாக பிடிச்சி கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சரி கோயிலுக்கு போய்டலான்னு சொல்லிட்டு வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பி நானும் மாமா எல்லாருமே. நம்மளோட சபரி ப்ரோங்க வந்து வந்திருந்தார். நம்மளோட மிஸ்டர் பர்பிள் பாய்ன்னு சொல்லிட்டு நம்மளோட சாபாசா ப்ரோவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் பார்த்திங்க அப்படின்னா சரி முன்னால் போயிடலாம், ஏன்னா அவங்க வரவங்க எல்லாருமே ஐஆர்சிசி பைக் வச்சுட்டு சல்லுன்னு போயிடுவாங்க, நம்ம தான் பொறுமையாக போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். முன்னே போன கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாமா சல்லுன்னு போக ஆரம்பித்தார். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாமா பார்த்திங்க அப்படின்னா கண்ணு சும்மா இமைக்கிறனால சல்லுன்னு உள்ளே போயிட்டார். நம்ம தான் பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக போயிட்டுருந்தோம். நம்ம ஜெட்டக்ஸ் நிலை பார்த்திங்க அப்படின்னா கூட எட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு போசியை போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஜெட்டக்ஸ் நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி கோயிலுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஃபுல் அகத்தில் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாகவே போகலாம், என்ன அவசரம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயிலில் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். கோயில் பக்கத்துலேயே வந்துருச்சு. கோயில் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அம்மா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டார் கோயிலுக்கு போயிட்டு. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நேராக வண்டியை கொண்டு வந்து சந்தில் பொந்தில் போந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா
வந்திருந்தோம். ஆல்ரெடி வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலிஸ் ஒருத்தர் 2 பேர் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கோயில் நிறுத்தி பார்த்திங்க அப்படின்னா சாமியெல்லாம் கும்பலான்னு சொல்லிட்டு சாமிக்கு மாமா நம்ம ஆல்ரெடி எல்லாம் சொல்லியாச்சு. மாமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாம் வாங்கி வச்சிட்டாரு. மாலை எல்லாமே ரெடி பண்ணி அப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவர் வாங்கி எல்லாமே இது பண்ணி சொல்லிட்டாரு. நம்ம வண்டி கொண்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு போய் கும்பலான்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாமியில் மாலை எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்து நம்மளோட பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாமே நல்லபடியாக போய்ட்டு வந்து கோவிந்தான்னு சொல்லி சாமிக்கு கும்பிட்டு எல்லாமே மாலையெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்மளோட பைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு தேங்காய் சுற்றி போகலான்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சு தேங்காய் ஒரே உடச்சி எல்லாமே பிளானிங் பண்ணி எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மாமா பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் உடச்சனுமே கிளம்பிட்டார். நம்மளோட ஜேபி ப்ரோவும் நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் போய் தான் சல்லுன்னு போயிட்டார். நம்ம தான் சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிளம்புனதுக்கப்புறம் பின்னால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாமா பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் முன்னால் போனார்னு பார்த்தா அவர் எங்கேயோ கேப்பில் எங்கேயோ போயிட்டார். நம்ம சரின்னு சொல்லிட்டு முன்னால் போய் ஆளுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாபாஸ் ப்ரோ வந்து முன்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் மாமா பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லை. நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா வந்துவிட்டோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமா பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்த கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் மாமாவை சுற்றி ஏகப்பட்ட பேர் எல்லாம் க்ரௌட் ஆயிடுச்சு. வண்டியும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வண்டி பார்த்திங்க அப்படின்னா வண்டியெல்லாம் நிறைய இதாக ஆரம்பிச்சிடான்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் வண்டியெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா வண்டியில் நிற்க வச்சுட்டு நம்ம மாமாட்ட போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா பேசிட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிளம்ப ஆரம்பித்தோம். மாமாக்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கை கொடுத்துட்டு இன்வைட் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறையா பேர் இருந்தாங்க. மாமாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா டோல்கேட் வரைக்கும் வரமான்னு சொல்லிட்டு நான் சரி வாடான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஜேபி ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேபி ப்ரோ மேலே தப்பா நம்ம மேலே தப்பான்னு தெரில. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிருக்கும். சும்மா நல்ல வேலை ஜஸ்ட்டு யாருக்கு பெரிய அடிப்படல. அவர் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி போய் உடனே டக்குன்னு பிரேக் போட்டார். நம்மளும் திரும்பி பார்க்கும்போது சாரி ப்ரோன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா வண்டி எட்டு நேராக பார்த்திங்க அப்படின்னா டோல்கேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா போக ஆரம்பித்தோம். நம்ம ஓமலூர் டோல்கேட்டுக்கு நேராக பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கும்போதே வசந்த் ப்ரோ பிரேக் அடித்தார். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபி ப்ரோட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ நேபாளிலேருந்து வரப்போ ஏதாவது வாங்கிட்டாங்க ப்ரோ. சரி ப்ரோ கண்டிப்பாக வாங்கிட்டார என்ன இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம டோல்கேட்டு பார்த்து தான் வந்துட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட வந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நாம் தான் லாஸ்ட்டாக வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாமா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிளம்புறேன்டா சரின்னு சொல்லிட்டு ஜேபி ப்ரோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வசந்த் ப்ரோவோட பைக்கில் பச்சைக்கிளியில் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குதின்னு குதிச்சதில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட காரே பார்த்திங்க அப்படின்னா ஷேக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா பின்னால் போய் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜேபி ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா பின்னால் ஏறி குதிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா பின்னால் ரொம்ப வண்டி ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பச்சைக்கிளி விட்டுட்டோம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அவர் ரொம்ப இதானாலும் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம மாமா பார்த்திங்க அப்படின்னா சரி எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கும்போது சாபாஸ் ப்ரோ தனியாக உட்காந்துருந்தாரு. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே அடிப்படாத இடத்துல பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜெய் ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம மாமாட்டையும் பார்த்திங்க அப்படின்னா மாமா போயிட்டு வரப்போ ஏதாவது வாங்கிட்டாமான்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா மாமா கிளம்பிட்டாரு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டாட்டா வச்சுட்டு ஜெய் ப்ரோ டாட்டா வச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம சாபாஸா ப்ரோ நான் பொறுமையாகவே போய்க்கிறேன் என்னை பொறுமையாக வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாகவே கிளம்பிச்சிட்டாரு. கிளம்பாருங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம பையன் வந்து விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாமா எல்லாத்தையும் டாட்டா வச்சுட்டு கிளம்பிட்டாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை யாராவது டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காமெடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.